Hi friends, இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா PIR சென்சாரை எப்படி நோடம்சியோட கனெக்ட் பண்றது அதே மாதிரி PIR சென்சார்ல ஏதாவது மோஷன் டிடெக்ட் ஆனா ஒரு LED பல்ப் எப்படி எரிய வைக்கிறது அப்படின பத்தி தான் பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிறேன் சோ PIR சென்சார்ல பாத்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் டேட்டா அந்த டேட்டா வந்து T5 லயும் அடுத்து பாத்தீங்கன்னா LED கனெக்ஷன்ஸ் சோ LED கனெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிறேன் LED கனெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா D1 வந்து பாத்தீங்கன்னா LED கனெக்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிருக்கோம் D1 and கிரவுண்டுக்கு கிரவுண்ட் கொடுத்துருங்க LED சோ மொத்த கனெக்ஷன்ஸும் இவ்வளவுதான் அடுத்து பாத்தீங்கன்னா PIR சென்சாரோட பின் அவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா பாத்தீங்கன்னா PIR சென்சார்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க சோ பின் அவுட் பாத்தீங்கன்னா இந்த IC சைடுல இருக்கு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல பவர் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இந்த பின் பாத்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி சோ நமக்கு எவ்வளவு சென்சிட்டிவிட்டி வேணும்ன்றது இது வந்து டைம் டிலே சோ டைம் டிலே எப்பவுமே மினிமமா வச்சுக்கோங்க சோ அவ்வளவுதான் மொத்தமே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல எப்படி வந்து நம்ம கோட் எழுதுறது அப்படினு பார்த்தோம் சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிசிக்கலா நான் கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன் சோ லைட் மோஷன் சென்சார்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா PIR சென்சார் தான் மோஷன் சென்சார் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன் இவ்வளவுதான் மொத்த கனெக்ஷன்ஸும் ஒரு பின் வந்து எம்டியா இருக்கும் அந்த ஒயிட் பின் அதை தனியா குத்தி வச்சிட்டேன் இப்போ பாருங்க மொத்த கனெக்ஷன்ஸும் இவ்வளவுதான் இந்த LED வந்து பாத்தீங்கன்னா D1 ல வந்து கனெக்ட் பண்ணி வச்சாச்சு சோ மொத்தம் இவ்வளவுதான் கான்ஃபிகரேஷன்ஸ் இத வந்து நம்ம கோட் எப்படி எழுதலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வாங்க நம்ம கோட் எழுதுக்கு போலாம் சோ கோட் வந்து கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கிறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ LED பின் வந்து D1 னும் இன்புட் பின் வந்து T5 னு வச்சிருக்கோம் சோ இந்த இன்புட் பின் தான் பாத்தீங்கன்னா PIR சென்சார் பின் சோ அந்த ரெண்டு பின்னுக்கும் வந்து இன்புட் அவுட்புட் கொடுத்தாச்சு LED பின் வந்து அவுட்புட் இன்புட் பின் வந்து இன்புட் அதாவது அந்த PIR சென்சாரோட பின் வந்து இன்புட் சோ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இன்புட்ல இருந்து வேல்யூவை கட் பண்றோம் டிஜிட்டல் ரீட் போட்டு இன்புட் பின்னு போடுறோம் சோ அது பாத்தீங்கன்னா ஹையா லோன்னு வேல்யூ கட் ஆகி வந்துரும் அடுத்து if கண்டிஷன்ல வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ஹையா இருந்துச்சு அப்படினா உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கும் சோ அதுல வந்து டிஜிட்டல் ரைட் LED பின் ஹை சோ இந்த LED பின் ஹைனா LED வந்து ஆன் ஆகும் LED பின் லோனா LED வந்து ஆஃப் ஆகும் அவ்வளவுதான் சோ 1 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா LED பின் ஆன்ல இருக்கும் அப்ப வந்து மோஷன் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒருவேளை எல்ஸா இருந்துச்சுனா LED பின் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும் LED ஆஃப்ல இருக்கும் அப்ப வந்து மோஷன் எண்ட் அதாவது மோஷன் டிடெக்ட் ஆகலன்னு அர்த்தம் சோ அவ்வளவுதான் மொத்தத்துக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இத அப்லோட் பண்ணி விட்டுற வேண்டியதான் இப்போ பாருங்க நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல வேற எதுவும் புதுசா சொல்றதுக்கு இல்ல நம்ம LED பின் வந்து ஹைலோ பண்றோம் அது எப்படினா மோஷன் டிடெக்ட் ஆகிறத வச்சு மோஷன் நமக்கு வேல்யூ வந்துச்சு அப்படினா மோஷன்ல இருந்து ஹைன்னு வேல்யூ வந்துச்சு PIR சென்சார்ல இருந்து ஹைன்னு வேல்யூ வந்துச்சு அப்படினா நமக்கு LED பின் ஆன் ஆகும் PIR சென்சார்ல இருந்து வேல்யூ எதுவும் வரலனா LED பின் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும் LED வந்து ஆஃப்ல இருக்கும் சோ அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு அப்லோட் பண்ணத பாத்தீங்கன்னா நம்ம சீரியல் மானிட்டர்ல வியூ பண்ணி பார்த்துக்கலாம் சீரியல் மானிட்டர் வந்து சைடுல இருக்கும் அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ மோஷன் எண்டட்னு இருக்கு சோ இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு மோஷனும் டிடெக்ட் ஆகல சோ இப்போ வாங்க உங்களுக்கு பிராக்டிகலா காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் கையை வச்சோனே பாத்தீங்கன்னா அங்க லைட் எரியும் இப்போ நான் உங்களுக்கு கையை வச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க சோ லைட் எரியுது இப்போ மோஷன் டிடெக்ட் ஆயிருச்சு அப்புறம் 1 செகண்ட் கழிச்சு ஆஃப் ஆயிருச்சு சோ நான் இங்க நான் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கறனால பாத்தீங்கன்னா அங்க மோஷன் டிடெக்ட் ஆகி ஆஃப் ஆகுது சோ அவ்வளவுதான் फ्रेंड्स இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க